காதலிக்கும் ஆசை இல்லை கடவுள் வந்து சொன்னாலும் ஏமாந்த பெண்ணை தேடி போயா. உன் சட்டையோடு ஒட்டி கொள்ளும் பட்டு ரோஜா நான் இல்லை, உள்ளூர காதல் இல்லை போயா. ஒரு காதல் எனக்குள் பிறக்கவில்லை, உன்னை ஏனோ எனக்கு பிடிக்கவில்லை. நீ கல்லை கண்டு கனியா என்று காதல் செய்வது வீண் வேலை. என்ன மகாராணி எங்க பாட்டு பாடிக்கிட்டு கச்சேரி நடத்த கிளம்பிட்டீங்க? வேற எங்க போறேன், நம்ம மரத்தடிக்கு தான் போறேன். மரத்தடியில போய் பொழுத கழிச்சதெல்லாம் போதும், வீட்டில் இருக்கிற பொழுத முதல்ல கழிங்க. வீட்டில் இருந்தால் தான் பொழுது போக மாட்டேக்க, அதுக்கு தானே மரத்தடிக்கு போகிறேன். சும்மா கடந்தாதான் பொழுது போவாது, வேலை செஞ்சால் நல்ல பொழுது போகும். போய் வேலையெல்லாம் செய்யிப்போ. வேலை செய்யணுமா? என்ன வேலை செய்யணும்? இப்போ தானே எல்லா வேலையும் முடிச்சேன். என்ன வேலையை முடிச்சிங்க மகாராணி? காலையில் பூரியும் கிழங்கு வச்சு கொடுத்துட்டேன், உங்களையும் சாப்பிட வச்சுட்டேன், நானும் சாப்பிட்டுட்டேன். ராமு சாப்பிட்டு ஆஃபீஸுக்கு போயிட்டாரு. சாப்பிட்டு வச்ச பாத்திரம் எல்லாத்தையும் அவ்வளோத்தையும் கழுவி போட்டாச்சு, உங்களுக்கு காப்பி கொடுத்தாச்சு. அடுப்பங்கரையில் இருக்கிற குப்பையை பூரா பெருக்கி தள்ளி அள்ளி போட்டாச்சு. இன்னும் என்ன செய்யணும் உங்களுக்கு? அடுப்பங்கிற வேலையை முடிச்சிட்டியா? இந்த வீட்டில் வேற ரூமே இல்லை, வேற இடமே இல்லையா உனக்கு? இடம் நிறைய இருக்கே, அதுக்கு என்ன இப்போ? அந்த இடத்தெல்லாம் என்ன உங்க தாத்தாவை வந்து சுத்தம் பண்ணுவாரு, நீ தானே பண்ணணும். ஏன் அந்த இடத்துக்கெல்லாம் இப்போ என்ன குறைச்சல்? எல்லாம் நல்லா தானே இருக்கு. துணி துவச்சியாட்டி? துணி துவச்சியா? துணி தான் வாஷிங் மிஷினில் போட்டனே. நான் மரத்தடிக்கு போயிட்டு வந்து துணியெல்லாம் காய போடுதேன், அது துவைக்க வேண்டாமா? இப்போ சிக்கனியா? இரு வாரேன். என்னது சிக்கனியா புக்குனியான்னுக்கிட்டு இருக்கீங்க? துணியெல்லாம் வாஷிங் மிஷினில் துவைச்சா ஒழுங்காவே அழுக்கு போக மாட்டேக்கி. அதுக்கு என்ன செய்ய? வாஷிங் மிஷினை ஆஃப் பண்ணிட்டு அவளை துணியை அள்ளிட்டு போய் இப்போ போட்டு கையில் துவைச்சி போடணும். என்னது? வாஷிங் மிஷினை ஆஃப் பண்ணிட்டு அவளை துணியை அள்ளிட்டு போய் கையில் துவைக்கணுமா? லூஸ் அண்ணீங்க. நீ பாட்டுக்கு அப்படியே மிஷினில் போட்டு விட்டுட்டு போயிருதே. அது துவைச்சிதா துவைக்கலையான்லாம் பார்க்கறது கிடையாது. 1 மணி நேரம் கழிச்சு வந்து அவ்வளோத்தையும் அள்ளி காய போட்டுறது. அது பூரா கரையாக கிடக்கு. ராமு துணி பூரா கரையாக இருந்தா அவன் ஆஃபீஸுக்கு எப்படி போவான்? ஆஃபீஸில் ஒரு இன்ஜினியர், அவன் பார்க்கறதுக்கு நல்லா அழகாக இருக்க வேண்டாமா? கிறுக்க மாதிரி அனுப்பி விடுதே. அவர் என்னைக்கு கிறுக்க மாதிரி போனார்? அவர் நல்லா தானே போவார். நீங்கள் என்ன புதுசு புதுசாக கதை விட்டுக்கிட்டு இருக்கீங்க? இல்லை என் மவன் கிறுக்க மாதிரி தான் போகிறான். நீ அவனை அப்படித்தான் அனுப்பி விடுதே. ஒழுங்கா போய் துணியெல்லாம் எடுத்து கையில் துவைச்சி போடுப்போ. சரி, அவ்வளோதானே. இன்னைக்கு வாஷிங் மிஷினில் போட்டாச்சு, நாளையிலேருந்து கையில் துவைச்சி போடுதேன், சரியா? எது செஞ்சாலும் எனக்கெல்லாம் இன்றைக்கே செய்யணும். நீ போய் இப்போமே போய் வாஷிங் மிஷினை ஆஃப் பண்ணிவிட்டு துணியை பூரா அள்ளி போட்டு துவைப்போ. ஏன் இப்போ திடீர்னு மெண்டல் கணக்காக உளறிட்டு கிடக்கீங்க? நீ இப்போ துணி பூரா அள்ளி போட்டு துவைக்கலன்னு வச்சுக்கோயேன், என் மாமன் வந்தோடனே 1க்கு 2 உன்னைய பற்றி சொல்லி கொடுப்பேன். நான் சொல்லுறது எதையுமே கேட்க மாட்டேக்கா, அப்படி இப்படின்னு சொல்லி கொடுப்பேன். அப்புறம் உங்கள் 2 பேருக்கு சண்டை தான் வரும். என்னத்துக்கு இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க? எங்கள் 2 பேருக்கு சண்டை இழுத்து விட பார்க்கீங்களோ? நான்லாம் சண்டை இழுத்து விட பார்க்கல தாயே, நீ தான் சண்டைக்கு ரெடியாகுத. ஏற்கனவே அந்த மனுஷன் வேற எதுக்கெடுத்தாலும் இப்போ இவங்களுக்கு தான் சப்போர்ட் அடித்து பேசிக்கிட்டு இருக்காரு. நம்ம என்ன சொன்னாலும் ஏட்டிக்கு பூட்டி பேசுதாரு. எந்த முருங்கை மரத்தில் ஏறி உட்காந்துக்க ஆடிக்கிட்டு இருக்காருன்னு தெரியல. வேதாளம் பிடிச்சி தொங்கிக்கிட்டு இருக்கு போல. அதான் அந்த மனுஷன் இந்த நிலையில்லாமல் நிற்காரு. இவங்க கூட சேர்ந்துக்கிட்டு ஆடுதாரு, இவங்களும் சேர்ந்து ஏற்றி விடுதாங்க. ஏன் தான் அப்படி 2 சேர்ந்து என்னையே பாடா படுத்துதுகளம்மா. இதுக்கு சொன்ன பேச்சை கேட்கத்தான் செய்யணுமோ? என்னடி முழிச்சுக்கிட்டு நிற்க? போய் துணியை துவைக்க போறியா இல்லையா? பாப்பா அழுவுதா, நான் ரூமில் போய் அவளை பார்க்க போகிறேன். அவள் ஒன்றும் அழுவலை, அவள் தூங்கிக்கிட்டு இருக்கா. உன் ரூம்லேயே அவள் இல்லை, முதல்ல என் ரூமில் தூங்கிக்கிட்டு இருக்கா. போ, நீ போய் துணியை துவை போ. ஐயோ கடவுளே, உலகத்தில் எங்கேயாவது இப்படி ஒரு கொடுமை நடக்குமா? வாஷிங் மிஷினுக்குள்ளே போட்டு அது பாட்டுக்கு ஓடிக்கிட்டு கிடக்கு. அந்த துணியை பூரா அள்ளி கையில் போட்டு துவைங்கே. இதை மாதிரி ஒரு கிறுக்கு பிடிச்ச மாமியார் யாருக்காவது இருக்காங்களா? அண்ணாச்சி வணக்கம். வணக்கம்ப்பா. யார் நெய்யி? அண்ணாச்சி நான் பக்கத்து ஊர்ல இருக்கேன், உங்களை அடிக்கடி பார்த்துருக்கேன். அப்படியாப்பா, சரி சரி. எனக்கு நீ யாருன்னு தெரியல, போயிட்டு வரேன். என்ன அண்ணாச்சி இப்படி சொல்லிட்டீங்க? என்ன அடையாளம் தெரியலையா உங்களுக்கு? தெரியலையப்பா. பக்கத்தூர் பண்ணையார் இருக்காருல்ல? ஆமா இருக்காரு. அவருக்கு பக்கத்து வீட்டுக்காரர் இருக்காருல்ல, அவருக்கு தூரத்து சொந்தக்காரன் நானு. சரிப்பா, இப்போ அதுக்கு என்ன செய்யணும்? அண்ணாச்சி ஒரு 5000 ரூபா இருந்தா கொடுங்களேன், அடுத்த வாரம் திருப்பி தாரேன்.
காசு இல்லைப்பா, போயிட்டு வா. என்ன அண்ணாச்சி நீங்க ஒரு ஊர் தலைவர் நீங்க இப்படி படக்குன்னு மூஞ்சில் அடிச்ச மாதிரி துட்டு இல்லைன்னு சொல்லுதீங்க. ஒரு 5000 ரூபா கூடயே இல்லாம இருக்கீரு. துட்டுலாம் நிறைய இருக்குப்பா. நான் இப்போ உனக்கு 5000 ரூபா கொடுக்கேன்னு வச்சுக்கோயேன், நீ என்ன செய்வ தெரியுமா? வாங்கிட்டு போயிருவ. நாளை பின்ன துட்டு தேவைப்படுது தாப்பான்னு உன்கிட்ட வந்து நான் கேட்பேன் பார்த்தியா, அப்பந்தான் நீ இல்லாத வேலையெல்லாம் காட்டுவேன். நான் என்ன செஞ்சிட போறேன்? எப்போ 5000 ரூபா வாங்கினியே அதை திருப்பி தாப்பான்னு நான் வந்து உங்ககிட்ட மரியாதையே கேட்பேன். அதுக்கு நீ என்ன சொல்லுவ தெரியுமா? வெறும் 5000 ஓவாய்க்கு இந்த ஆள் இத்தனை தடவை நடையா நடக்காரே, நான் என்ன பணத்தை தூக்கிட்டு ஓடியா போயிட போறேன்? இந்த இங்கன தான் அலையுதேன், என்னைய பார்த்துக்கிட்டு இப்படி நம்பிக்கை இல்லாமல் வந்து கேட்காரேன்னு வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் போடுவேன். மனுஷங்கள்லாம் மறிச்சு போயிட்டாங்க, மனித நேயமே கிடையாது. ஒரு மனுஷன் வாழ்ந்தா 5 அடி, செத்தா 10 அடி, அப்படி இப்படின்னு என்னத்தையாவது ஒன்றை போட்டுக்கிட்டு பாடா படுத்துவீங்கப்பா நீங்கள். அதனால ஒன்றும் எனக்கு தேவையில்லை. நீ பேசாமல் கிளம்பி போய்கிட்டே இரு. நான் பாட்டுக்கு என் வழியை பார்த்துட்டு போகிறேன். துட்டுலாம் எவனுக்கும் கொடுக்க முடியாது. இது காணாதுன்னு உன் ஊர்க்காரங்கிட்ட பூரா போய் சொல்லுவேன். இந்த ஊர் பக்கத்து ஊர் தலைவர் இருக்கார்ல, அந்த மனுஷன் விளங்காத மனுஷனா இருக்கான். ஒரு 5000 ரூபா கூடயா இல்லை, சரியான பிச்சைக்காரனா இருப்பான் போல. 5000 ரூபா கொடுத்துட்டு 5000 தடவை நடந்து வாரான். அதை விட்டா என்ன, அந்த துட்டு இல்லைன்னா அவனால் வாழவே முடியாதா, செத்துருவானா, அப்படி இப்படின்னு கதையாக பேசுவீங்கப்பா. அதனால நீ இடத்த காலி பண்ணிடு. எனக்கு கோவம் வந்துச்சுன்னு வச்சுக்கோயேன், போலீஸில் பிடிச்சி கொடுத்துருவேன். என் பிள்ளை என்ன அழகா தூங்கிக்கிட்டு இருக்கான். கனகா சொன்னதெல்லாம் உண்மையா இருக்குமோ? என் மருமவக்காரி உண்மையிலேயுமே வந்து என்னை ஏமாத்திட்டு என் பிள்ளைய என்கிட்ட பிரிக்கத்தான் பார்க்காளோ? இவனும் நல்ல சொகுசா வாழ்ந்து பழகிட்டான். பிறகு நம்ம பழைய வீட்டுக்கு வாடான்னு கூப்பிட்டாலும் வரமாட்டான். இவ கூட இங்கே இருக்கத்தானே ஆசைப்படுவான். என்னை இந்த வீட்டை விட்டு விரட்டி விட்டுருவாங்களோ? இந்த செல்லத்தாயி இந்த ஊருக்குள்ளே எவ்வளோ கெத்தா அலைஞ்சிக்கிட்டு இருந்தேன். சைக்கோ செல்லத்தாயின்னு எல்லாவளும் என்னைய பார்த்து பயப்படுவாளுக. எவளும் என்கிட்டயே வரமாட்டா. இப்போ என்னை இந்த ஊர்லேயே ஒரு காமெடி பீஸாக ஆக்கி விட்டுட்டாளுகளே. போனால் போதுன்னு இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சது தப்பால போயிட்டு கடைசியில் இப்போ என்னைய பார்த்து எல்லாவளும் கேள்வி கேட்குற நிலமை வந்துட்டே. ஊருக்காரிக்க பூரம் சொல்லுதாளுக, ஓ மருமவக்காரி என்ன ஒரு வேலையும் செய்ய மாட்டாளா, இப்படித்தான் சுற்றிக்கிட்டு அலைவாளா, நீ தான் எல்லா வேலையும் பார்க்க போல, பணக்கார சம்மந்தோன்னு நீ போய் அவங்கக்கிட்ட போய் மாட்டிக்கிட்டியோ, அப்படி இப்படிங்க அழுக. இவ பணக்காரிங்கிறதுனால தான் எனக்கு இப்போ பயமாக இருக்குது. இவ்வளோ நாளாக நான் அதை பற்றி யோசிக்கவே இல்லை. கனகா சொன்ன பிறதான் நான் யோசிக்கேன். என்னைய வீட்டை விட்டு விரட்டி விட்டுட்டு என் பிள்ளைய மட்டும் வச்சுக்கிடலான்னு பார்க்காளுக போல. ஆனால் என்கிட்ட இந்த பாய்ச்சாலாம் பழிக்காது. அவளெல்லாம் நான் சும்மா விடமாட்டேன். நான் இருக்கிற வரைக்கும் என் பிள்ளை என்கிட்டருந்து யாரும் பிரிக்கவே முடியாது. சைக்கோ செல்லத்தாயா கொக்கா, நான் இன்னைக்கு பார்த்துக்கிடுதேன். இனிமே நீ எப்படி என் பிள்ளைய என்கிட்டருந்து பிரிக்கேன்னு பார்க்கேன். இனிமே நான் உன்னை படுத்துகிற பாட்டில் நீ தான் துண்டை காணும் துணியை காணும்னு ஓட போகிற. என் பிள்ளை இங்கே தான் இருப்பான். நானும் என் பிள்ளையும் நல்லா சந்தோஷமாக இருப்போம். நல்ல மருமவக்காரின்னு உன்னை தூக்கி வச்சுக்கிட்டு தலையில் வச்சு ஆடுனா என் பிள்ளை என்கிட்டருந்து பிரிக்கவா பார்க்க? இன்னும் அந்த கதையே நடக்காது. இருடி வாரேன். தக்காளி நல்ல பளபளன்னு இருக்கு. இன்னைக்கு அழகா தக்காளி குழம்பு வச்சிடணும், இல்லைன்னா தக்காளி சோறு பொங்கிடணும். சூப்பராக இருக்கும். சரி, தக்காளி சோறே பொங்கிடுவோம். அதான் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆயிட்டு. நல்லா ருசியாக இருக்கும். குக்கரில் போட்டு ஒரே சாப்பாடாக செஞ்சிடலாம். இவன் இஷ்டத்துக்கு சோறு பொங்க வந்த வீட்டில் நான் இருக்கேன். இவ்வளோ இன்னைக்கு என்ன செய்யுதுன்னு பாரு. அடியே ஒத்த ரோசா, என்ன செய்யுதே? இத்தை மார்க்கெட்டில் காய்கறி வாங்கிட்டு வந்தோம்ல, தக்காளி நல்லா பளபளன்னு அழகாக இருந்துச்சு. அதை பார்த்தோன்னே தக்காளி சோறு சாப்பிடணும்னு ஆசை வந்துட்டுதே. அதை இன்னைக்கு தக்காளி சோறு செஞ்சிடட்டா? தக்காளி சோறுலாம் எனக்கு பிடிக்காது மருமோளே. நல்ல மசாலா அரைச்சி போட்டு ஒரு கருவாட்டு குழம்பு வச்சு கொடுத்துருதியா? கருவாட்டு குழம்பா? இன்னைக்கா? இன்னைக்கு வெள்ளிக்கிழமத்தே. சரி, அப்போனா ஒரு புளி குழம்பு வச்சிரு. என்ன திடீர்னு புளிக்குழம்பு கேட்கீங்க? உங்களுக்கு புளிக்குழம்பு பிடிக்காதுல்ல? இல்லை மருமோளே, மசாலா அரைச்சி போட்டு எனக்கு புளி குழம்பு வச்சு சாப்பிடணும்னு ஆசையாக இருக்குது. வச்சு தாரியா? சரித்தே, வச்சு தாரேன். இருங்க, நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணுதேன். ரெடி பண்ண வேண்டாம் மருமோளே, தேங்காய் எடுத்துட்டு என் பின்னாடியே வா. தேங்காய் எடுத்துட்டு பின்னாடியே வரணுமா? எதுக்கு? நீ மசாலா அரைச்சி போடணும்ல, அம்மி பின்னால் தானே கிடக்கு. எது என்ன சொல்லுதீங்க? நம்ம மிக்சியில் தானே மசாலா அரைச்சி போடுவோம். அதான் குழம்பு நல்லாவே இல்லை. அம்மியில் அரைச்சி போட்டால் எப்படி தேனா இருக்கும் தெரியுமா? வா அம்மியில் அரைப்போம்.
எத்தே உங்களுக்கு உடம்பு எதுவும் சரியில்லையாத்தே? அதெல்லாம் இல்லட்டி, நான் நல்லா தான் இருக்கேன். வாய்க்கு ருசியாக நல்ல புளிக்குழம்பு வச்சு சாப்பிடணும்னு ஆசையாக இருக்குது. நீ தான் நல்லா குழம்பு வைப்பியே, வந்து மசாலா அரைச்சி போட்டு வை, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இத்தனை நாளாக நல்லா தானே இருந்தாங்க, திடீர்னு இவங்களுக்கு என்ன ஆயிட்டு? என்னையே விஷம் வச்சு கொண்டுடலான்னு பார்க்க. என் வீட்டை எழுதி வாங்கிட்டு நீ கொள்றதுக்கு நான் என்ன பார்த்துக்கிட்டு இருப்பேன்னு நினச்சியோ? அதெல்லாம் இந்த கதையெல்லாம் என்கிட்ட நடக்காது. நான் உன்னைய வேலை எப்படி வாங்குதேன்னு பாரு. செய்கிற வேலையில் துண்டக்கானும் துணியக்கானுன்னு ஓட போகிற நீ. ஏத்தே இவ்வளோ தேங்காய் போதுமாத்தே? போதும் போதும், சரியாக இருக்கும், வா போவோம். ஐயோ கடவுளே, அந்த அம்மியில் மசாலா அரைச்சி பல வருஷம் இருக்கும் போல, அதில் போட்டு அரைக்க சொல்லுதாங்களே, அதை கழுவுறதுக்கே அரை நாள் ஆகுமே. இன்னைக்கு நீ செத்த, உன்னைய பாரு இன்னைக்கு என்ன பாடுபடுத்துதுன்னு பாரு. அம்மியில் மசாலா அரைச்சி உன் கையெல்லாம் காந்த போகுது இன்னைக்கு. எதுக்கு இப்படி பண்ணதுன்னா, கையெல்லாம் உனக்கு காந்தும் பத்தியா? அப்போ தான் அம்மி குழவியை தூக்கி என் தலையில் போடணும்னு உனக்கு தோணாது. பேசாமல் போய் கையில் தேங்காய் போட்டுட்டு பேசாமல் படுத்துருவேல்ல. நந்தினிம்மா, அத்தை யோசிக்கிறது தான் நீ யோசிக்கியோ? ஆமாம் ஆண்டி, நானும் அதை தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். என்னம்மா நம்ம நிலைமை இப்படி ஆயிட்டு? இதெல்லாம் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை ஆண்டி. இந்த அலமேலு வந்து நம்மளை அப்படி ஓரமாக உட்கார வச்சுட்டாளே. வீட்டில் சும்மாவே இருக்க போர் அடிக்க ஆண்டி. காலேஜ் கூட லீவ் விட்டுட்டாங்க. இப்போ என்ன பண்ணுறதுன்னே ஒன்றுமே புரியல. அந்த பொம்பளை நம்மளை அடுப்பங்கரைக்குள்ளே விட மாட்டேக்காளே. நேற்று வீட்டில் இருந்து ஹார்லிக்ஸை பூரா அள்ளி தின்னுட்டு டப்பாவை குப்பையில் போட்டுட்டாங்க. முந்திரி பாதாமெல்லாம் தின்னு முடிச்சு காலி பண்ணிட்டா. இன்னும் ஹார்லிக்ஸ் பூஸ்ட்டுன்னு அள்ளி திம்பா போல. அங்கிள் ஏன் இப்படி பண்ணுதாங்க? எதுக்கு இவங்களை கொண்டு வந்து வீட்டில் போட்டாங்க? இவங்க தொல்லை தாங்க முடியல. என்ன திட்டம் போட்டாலும் இவ்வளோ விரட்ட முடியலையே. மனசு ஒரே வேதனையால இருக்கு. சமைக்கிறேன்னு உள்ளே போய் உட்காந்துக்கிறாங்க. நம்ம அடுப்பங்கரைக்குள்ளே நம்மளையே விட மாட்டேக்காங்க. நம்ம அப்புறம் என்னதான் செய்ய இந்த வீட்டில்? எல்லாத்துக்கும் இந்த மனுஷன்தான் காரணம். அவரை தூக்கி போட்டு மிதிச்சா எல்லாம் சரியாக வந்துடும். நான் பொங்கி கொடுக்குற சோத்தை திங்க முடியாதோ? திங்கிறதுக்கு அவருக்கு என்ன கேடு வந்திருக்கு? சோறு திங்கன்னு இவளை கொண்டு வந்து போட்டிருக்காரு. இவ எண்ணத்தை திங்க எண்ணத்தை வைக்கானே தெரிய மாட்டேக்கி. வீட்டில் இருக்கிற எல்லா பொருளையும் அள்ளி தின்றுதா. நேற்று இப்படி தான் அடுப்பங்கரைக்குள்ளே போய் பார்க்கேன். வெங்காயத்தை பூரை வெட்டி கருக்குன்னு உட்காந்து தின்னுக்கிட்டு இருக்கா. அதை கூட விட்டு வைக்க மாட்டேக்கா. ஆண்டி, பேசாம ஒன்று செய்யுமா? வீட்டில் இருக்கிற எல்லா பொருளும் மேலேயும் வேப்பண்ணையை தடவி வச்சிருவோமா? அப்பனே எடுத்து திம்பாங்க, கசக்கும், ஓடிடுவாங்கல்ல. ஆவா சரியான தில்லாலங்கடி. அவ்வளத்தையும் அள்ளி நம்மளுக்கு கொடுத்துருவா. ஆமாம் ஆமாம், அதுவும் சரிதான். பேசாமல் ஒன்று செய்யவும். கிட்டவா. என்ன மாமியார் மருமகளும் சேர்ந்து கூடி பேசுதாளுவே? நம்மளை பற்றி தான் எதுவும் பேசுவாளுங்கன்னு நினைக்கேன். இவளுக்கு என்ன பேசினாலும் என்கிட்ட இவங்க பாச்சா பழிக்காது. நான் போட்டிருக்கிற திட்டமே வேற. இந்த வீட்டையே நான் காலி பண்ணி கொண்டுட்டு போயிடுவேன். என்னையெல்லாம் இவளுகளால் ஒன்றும் செய்ய முடியாது. தலைவருக்கு நல்ல சோறு பொங்கி போட்டு அந்த மனுஷனை கைக்குள்ளே போட்டு வச்சுருக்கேன். இவளுக்கு என்னைய பற்றி என்ன சொன்னாலும் அந்த மனுஷன் நம்ப மாட்டார். அதுவே நம்மளுக்கு போதும். மருமோளே, அத்தை சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? அதே மாதிரியே செஞ்சிருவோம். சரி ஆண்டி, நீங்கள் சொன்ன மாதிரியே செஞ்சிருவோம். பாத்தியா, அத்தை கொடுத்த ஐடியா எப்படி இருக்கு? ஆண்டி, நீங்கள் ரொம்ப பெரிய புத்திசாலி. ஆமாம் மருமோளே, நம்ம போட்ட திட்டத்தை பூரா கரெக்டாக செய்யணும். இவளை எப்படியாட்டு வீட்டை விட்டு விரட்டி விட்டுறணும். மகாராணி இப்போ ரூமில் இருந்து வெளியே வரணுமே. நான் போகும்போது பாத்ரூமில் இருந்தா இவ்வளோ நேரத்துக்கு வருவாளே. ஹாய் ஆண்டி. ஆண்டி ஆக்குனதெல்லாம் போதும். இங்கே வாங்க மருமவளே, வாங்க. என்ன ஆண்டி? இந்த அம்மா இதை புடி. எதுக்கு ஆண்டி? 2 பேரும் சேர்ந்து விளையாட போகிறோமா? 2 பேரும் சேர்ந்து விளையாட போலம்மா. நீ மட்டும்தான் விளையாட போகிற. என்ன சொல்லுதீங்க ஆண்டி? ஒன்றும் புரியலையே. சும்மாவே அலைஞ்சா உனக்கு என்னம்மா புரியும்? வீட்டு வேலையெல்லாம் செஞ்சாதாம்மா புரியும். வேலை செய்யணுமா? அதான் காயெல்லாம் வெட்டி தரமில்ல, வேற என்ன வேலை செய்யணும்? பொங்கலுக்கு சுத்தம் பண்ணது இந்த வீட்டை, அதுக்கு பிறகு அப்படியே கிடக்கு. இந்த அம்மா வாளியில் தண்ணி இருக்குது, கையில் மாப்பு கட்டை இருக்குது. தண்ணியில் முக்கி வீடை பூரா தொடச்சிருப்பாப்போ. என்ன ஆண்டி சொல்லுதீங்க? நானா துடைக்கணும்? நீ துடைக்காம இந்த வீட்டில் பிறகு நாயா வந்து துடைக்கும். நீ தாம்மா துடைக்கணும். இந்த பொடி. ஓ மை காட்! என்னட்டி நீ ஏசுதே? ஐயையோ, உங்களை ஏசல ஆண்டி. நான் கடவுளை கூப்பிட்டேன். கடவுள் வந்து மாப்பு போட்டு தொடச்சி தரமாட்டாருமா. நம்ம தான் துடைக்கணும். நீ தொடச்சிக்கிட்டு அத்தை போய் அடுப்பங்கரையில் வேலை கிடக்கு போய் பார்க்க. சரி ஆண்டி, வீடை துடைக்கணும் அவ்வளோதானே. நான் துடைக்கேன், தாங்க. என்ன சொன்ன உடனே சரின்னுட்டா? இது சரியில்லையே.
ஆண்டி நீங்கள் கவலைப்படாதீங்க, நீங்கள் போய் கிச்சனில் வேலையை பாருங்க, நான் இங்கே எல்லா வேலையும் முடிச்சிருதேன். பளபளன்னு கண்ணாடி மாதிரி தொடச்சி வச்சிருதேன். ஆ சரி சரி, சொன்ன மாதிரியே பளபளன்னு கண்ணாடி மாதிரி தொடச்சிருக்கணும். நான் வந்து என் மூஞ்ச பார்ப்பேன், நல்லா தெரியணும். மூஞ்சி மட்டும் இல்லை ஆண்டி, உங்கள் மண்டை கூட நல்ல கண்ணாடியில் தெரியும். மண்டைக்குள்ளே இருக்கிற பியானு கூட தெரியும். என்ன நடந்துச்சு? இந்த ஆண்டி ஏன் திடீர்னு இப்படி இருக்காங்க? இவ்வளோ நாளாக என்னைய ஒரு வேலையும் செய்யவே விட மாட்டாங்க. இன்னைக்கு என்ன வீட்டத்தோட காட்டத்தோடன்னுக்கிட்டு இருக்காங்க? ஒன்றுமே புரியலையே. சரி, இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு நெட்டச்சி மாலாக்காவையும் போய் பார்ப்போம். அவங்கள பார்த்தா தான் ஏதாவது ஒரு நம்மளுக்கு ஐடியா கிடைக்கும். என்ன ஆண்டி, வீடு தொடச்சது போதும், போய் தூங்குன்னு சொல்ல போகிறீங்களா? இல்லை இல்லை, அதுக்கு வரல. ஒன்றையும் ஒன்று சொல்ல மறந்துட்டேன், அதை சொல்லிட்டு போவதான் வந்தேன். சொல்லுங்க ஆண்டி. இனிமே இந்த மரத்தடியில் போய் கூட்டம் போடுறது, ஃப்ரெண்ட்ஸுகளை கூட்டிக்கிட்டு ஊர் ஊராக சுற்றுறது, இந்த வேலையெல்லாம் விட்டுரு. என்னம்மா, ஒழுங்கா நல்ல மருமவளாக வீட்டுக்குள்ளேயே இருக்கணும். இல்லைன்னா தோலை உரித்து தொங்க விட்டுருவேன். என்னடி மரத்தடி வெறிச்சோடி கிடக்கு, யாரையும் காணும்? ஆமாக்கா, இந்த நெட்டச்சி மாலா எல்லாம் ஆளுக்கு முதல்ல வந்து உட்கார்ந்துக்கிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு யாரையுமே காணும். எங்க போயிட்டாளு கட்டி? இங்கேயும் வெளியே போயிருக்காளுகளோ? தெரியலையே தாத்தா, எங்க போனாலும் ஃபோன் அடிப்பாளுகளே. இன்னைக்கு யாரையுமே காணும். வீட்டில் எதுவும் வேலையா இருப்பாங்கக்கா, கொஞ்ச நேரம் கழிச்சு வருவாளுங்க. இருக்கும் இருக்கும், இன்னைக்கு வெள்ளிக்கிழமைல வீட்டில் நிறைய வேலை கிடக்கும். வீடெல்லாம் தொடச்சி கிடச்சி எடுக்கணும்ல, அதெல்லாம் பார்த்துட்டு வர நேரம் ஆகத்தான் செய்யும். சரி, கொஞ்ச நேரம் உட்காந்து பார்ப்போம். வந்தாளுங்கன்னா நாளுக்கு அதே பேசிட்டு போவோம். இல்லைன்னா நம்ம பாட்டுக்கு போக வேண்டியதான். தினம் வந்து பாடு பேசலைன்னா பொழுதே போக மாட்டேக்கி. ஆமாக்கா, கொஞ்ச நேரம் வந்து இங்கே உட்காந்துட்டு போனா தான் நிம்மதியாக இருக்கு. இல்லைன்னா வீட்டில் வேலையே ஓட மாட்டேக்கே. இந்த முக்காடு முனியமா வந்துட்டாள்ல. ராதா, வார வழியில நெட்டச்சி மாலா சிம்ரன் யாரையாவது பாத்தியா? இல்லையே, நான் யாரையும் பார்க்கலையே. என்னத்துக்கு தேடுதீங்க? இல்லட்டி அவளுகளெல்லாம் காணும், அதை இன்னும் வரலையேன்னு பார்க்கேன். வரலன்னு ஒரு ஃபோன் அடிச்சு கேட்க வேண்டியதானே? கேட்போம். வீட்டில் ஏதாட்டும் அவசரமாக வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாளுங்க. சும்மா ஃபோன் அடித்து தொல்லை பண்ணக்கூடாது, அவளுகளே பண்ணுவாளுங்க. ஏன் மங்கம்மாவையும் காணுமே? அவ இருந்தான்னா மரத்தடியில நல்ல கலகலன்னு கிடக்கும். அவ இல்லைன்னு வெறிச்சோடி கிடக்கே. மாமியார் மருமவ 2 பேரையும் காணும்னா 2 பேரும் சேர்ந்து எங்கேயாவது போயிருப்பாங்க. காய்கறி வாங்க எதுக்கும் போனாலும் போயிருப்பாங்க. வெள்ளிக்கிழமை பார்த்தீங்களா? காய்கறி வாங்க போனா தான் உனக்கு ஃபோன் அடிப்பாள்ல. நீ வாரியான்னு ஒரு வார்த்தை கேட்டிருப்பாள்ல. ஆமா தாத்தா, யோசிக்க வேண்டிய விஷயம்தான். எனக்கு எப்பவும் ஃபோன் அடிச்சு கேட்பா, லட்சுமிக்கா நீங்க வாரீங்களாம்பா. நான் வாரேன்னு சொன்னா என் கூட தான் வருவா, இல்லைன்னா தான் தனியா போவா. சரி, கொஞ்ச நேரம் பார்ப்போம். வரலன்னா நம்ம ஃபோன் அடிச்சு கேட்போம், இல்லைன்னா நேரில் போய் ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துடுவோம். சரி டி, கொஞ்ச நேரம் கழிச்சு போவோம். ஒருவேளை அவளுக்கு எல்லாருக்கும் கொரோனா வந்திருக்குமோ, அதான் வராம வீட்டிலே கிடக்காளுகளோ? இங்க இரு ராதா, உன் வாயில நல்ல வார்த்தையே வராதா? ஒழுங்க பேச பார்த்துக்கோ. இல்லை, சும்மா சொன்னேன், ஒரு வேளை அப்படி இருக்குமோன்னு கேட்டேன். அப்படியெல்லாம் இருக்காது. அவளுகளுக்கு ஏன் கொரோனா வரப்போகுது? அவளுகளை பார்த்தா அந்த கொரோனாவே பயந்து ஓடிரும். தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்காத ராதா, பேசாம எந்திரிச்சு போயிரு. நான் என்னம்மா இப்ப தேவையில்லாம பேசிட்டேன்? இங்க இல்லாத ஆளுகளுக்காண்டி சப்போர்ட் அடிச்சு பேசிக்கிட்டு கத்திட்டு கிடைக்கீங்க. சரி லட்சுமி அக்கா, விட்டுருங்க. இவ இப்படி எல்லாம் பேசுதா? இவளை விட சொல்லுதியோ? இவளை நான் கவனிச்சுக்கிட்டு முட்டி, என்கிட்ட விட்டுருங்க. என்ன ஆளாளுக்கு என்ன ஏசிக்கிட்டு இருக்கீங்க? பிறகு நீ இப்படியே பேசுவ? கொரோனா வந்து எவ்வளவு மக்கள் செத்து போனாங்க, அதெல்லாம் நினைச்சு உனக்கு வருத்தமாவே இல்லையா? நீ பாட்டுக்கு கொரோனா வந்துருங்க. எத்தை இவ்வளவு அரைச்சது போதுமாத்தே? அரைச்சிருக்கியா? தேங்காயை வச்சு ஒரு 4 நெய் நச்சிருக்க. இன்னும் நல்ல மையா அரைக்கணும், போட்டு அரை. ஏன் அத்தை இப்படிலாம் திடீர்னு பண்ணுதீங்க? இவ்வளவு நாளா நல்லா தானே இருந்தீங்க. இப்போ மட்டும் நான் என்ன பியாய் பிடிச்சி ஆடிக்கிட்டு இருக்கேன்? இப்பவும் நல்லா தான் இருக்கேன். சரி தை, நான் அரைச்சி வைக்கேன், நீங்க போயிட்டு வாங்க. நல்ல மையா அரைச்சிடணும். ஆட்டும். என் மண்டையில் அம்மி குழவியை தூக்கி போட்டு கொள்ளலான்னு பார்த்துருக்கேன். கனகா சொன்னது சரிதான். என்கிட்ட சொத்தெல்லாம் எழுதி வாங்கிட்டு என்னைய கொள்ளலான்னு பார்க்க. இப்போ பாரு, தினம் உன்னைய அம்மியில் மசாலா அரைக்க வச்சு உன் கையெல்லாம் வலிக்க வச்சிருவேன். கை வலிச்சிச்சுன்னா எப்படி அம்மி குழவியை தூக்கி என் தலையில் போட முடியும்? ஐயோ கடவுளே, ஏன் தான் இப்படி பண்ணுதாகன்னு தெரியலையே. மிக்சியில் போட்டு இங்கிட்டு 2 திருக்கு அங்கிட்டு 2 திருக்குன்னு அரைச்சிருமே. இப்படி போட்டு அரைக்க விட்டுட்டாங்களே. ஒரு சின்ன அம்மியாக வாங்கி வச்சிருக்க கூடாதா? எத்தா தடுக்கி வச்சிருக்காங்க, இழுக்கவே முடியல. இதை இழுத்து தள்ளி அரைக்கிறதுக்குள்ளே
நாக்கெல்லாம் தள்ளிரும் போலையே. ஐயோ, இந்த மிளகாயெல்லாம் அரைச்சி அரைச்சி கையெல்லாம் காந்துதே. நான் என்ன செய்வேன்? ஏன் தான் இப்படி பண்ணுதாங்கன்னு தெரியலையே கடவுளே. அடியே, என்ன புலம்பிக்கிட்டு இருக்க? சீக்கிரம் அரைச்சு கொண்டு வா, வயிறு பசிக்கி. ஏ கோழி, அரைச்சி அரைச்சி கையெல்லாம் வலிக்கி, நீ கொஞ்சம் அரைச்சி தாயே. உனக்கு என்னைய பார்த்தா சிரிப்பா இருக்கா? இரு, உன்னைய பிடிச்சி வெட்டி இந்த குழம்புக்குள்ள போட்டு கொதிக்க விட்டுருதே. உன் குத்தம்மா என் குத்தம்மா, யார நானும் குத்தம் சொல்ல. ஏ கடவுளே, இந்த அத்தை கிழவிக்கு ஏன் இப்படி பியாதி எடுக்குன்னு தெரியல. நல்ல அழகா வாஷிங் மிஷினில் ஓடிட்டு கிடந்துச்சு, இப்படி அள்ளி கொண்டு வந்து போட்டு துவைக்க விட்டுட்டாங்க. ஏன் தான் இப்படி இருக்காங்களம்மா? திடீர்னு இது அப்படி கிறுக்கு பிடிச்சி போய் அலையுதுன்னு தெரியல. இந்த ராமு மனுஷன் 4 கண்ணை வச்சுக்கிட்டு நெட்டமான்னு என் பின்னாலேயே சுற்றி சுற்றி அலைஞ்சாரு. சரி, போன போதே நல்ல மனுஷனா இருக்காரேன்னு சொல்லிட்டு கல்யாணம் கட்டிக்கிட்டு வந்தேன். இப்போ தான் அவர் பவுசு தெரியுது. அவங்க சித்தி கூட சேர்ந்துக்கிட்டு என்னைய போட்டு அதிகாரம் பண்ணிக்கிட்டு அலையுதாரு. நான் அப்படி என்ன தப்பு செஞ்சுட்டேன்? வீட்டு வேலையெல்லாம் பார்க்கலையா? என்ன செய்யலை? எல்லா வேலையும் நான் ஒழுங்காக தானே செய்யுதேன். அது காணாதுன்னு இந்த கிளவி என்னைய போட்டு இந்த பாடு படுத்துது. துணியை வாஷிங் மிஷினில் போடக்கூடாதான், போட்ட துணியவம்மா எடுத்து துவைக்க சொல்லுவா கிளவி. என் ஃப்ரெண்ட்ஸு கூட பேசக்கூடாதான், யாரையும் பார்க்கக்கூடாதான், யாரு கூடயும் வெளியே போகக்கூடாதான், ஃபோனு கூட பேசக்கூடாதான். இதெல்லாம் எதுக்கு இவங்க சொல்லிக்கிட்டு அலையுதாக? புலம்புட்டி, நல்ல புலம்பு, நல்ல புலம்பிக்கிட்டே வேலை செய். நீ மட்டும் இல்லை, உன் ஃப்ரெண்ட்ஸு மாதிரியும் நான் மாட்டி விட்டுட்டேன். எல்லா அவளும் இப்போ வீட்டில் வேலை தான் கடந்து செத்துக்கிட்டு இருப்பாளுங்க. நல்லா சாவட்டும். பேசாமல் இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு நைஸாக வீட்டை விட்டு வெளியே போய் இந்த ராதாக்காவை போய் பார்க்கணும். அவங்களுக்கு தான் இந்த மந்திரவாதிகளெல்லாம் தெரியும். பேசாமல் ஏதாவது ஒரு மந்திரவாதியை பார்த்து நம்ம மாமியாருக்கு ஒரு பில்லி சூனியை வச்சு விட்ற வேண்டியதான்.